அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அகபா ஒப்பந்தங்கள். அகபாவில் முதல் ஒப்பந்தம். மதீனாவைச் சேர்ந்த 6 நபர்கள் நபித்துவத்தின் 11வது ஆண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் இஸ்லாமை தழுவி நபி அவர்களின் தூதுத்துவத்தை தங்கள் கூட்டத்தாருக்கும் தெரிவிப்போம் என்று வாக்கு கொடுத்திருந்தனர். இந்நிகழ்ச்சியை பற்றி இதற்கு முன்பே நாம் கூறியிருக்கிறோம். இதை அடுத்து நபித்துவத்தின் 12ஆம் ஆண்டு ஹஜ் காலத்தில் கிபி 621 ஜூலையில் மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பயா செய்வதற்காக 15 நபர்கள் வந்திருந்தனர். முந்தைய ஆண்டு வந்த 6 நபர்களில் ஜாபீர் இப்னு அப்துல்லா இப்னு ரிஆபை தவிர மற்ற 5 பேர்களும் அவர்களுடன் புதிதாக 7 நபர்களும் இச்சமயம் வந்திருந்தார்கள். அந்த 7 நபர்களில் முந்திய 5 பேர் கஸ்ரஜ் கிளையையும் பிந்திய 2 அவுஸ் கிளையையும் சேர்ந்தவர்கள். 1 முஆத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நஜ்ஜார் குடும்பத்தைச் சேர்ந்தவர். 2 தக்வான் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஜுரை குடும்பத்தைச் சேர்ந்தவர். 3 உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் கன்மு குடும்பத்தைச் சார்ந்தவர். 4 யஜீத் இப்னு சாலபா ரலியல்லாஹு அன்ஹு, கன் குடும்ப நண்பர்களில் ஒருவர் இவர். 5 அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு நல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அடுத்து 6 அபுல் ஹைசம் இப்னு தையிஹான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் அஷ்ஹல் குடும்பத்தைச் சேர்ந்தவர். 7 உவைம் இப்னு சாயிதா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு அவுஃப் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் அனைவரும் மினாவில் அகபா என்ற இடத்திற்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபியே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாஹுவுக்கு யாதொன்றையும் இணை வைப்பதில்லை என்றும், திருடுவதில்லை என்றும், விபச்சாரம் செய்வதில்லை என்றும், தங்கள் பெண் சந்ததிகளை கொலை செய்வதில்லை என்றும், தங்களுடைய கைகால்கள் அறிய, அதாவது பொய்யென தெரிந்தே கற்பனையாக அவதூறு கூறுவது இல்லை என்றும் உங்களிடம் பையத் கொடுத்து வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்காக முன்னர் அவர்கள் செய்துவிட்ட குற்றங்களுக்காக அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பை கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் கிருபையுடையவனமாக இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 60 வசனம் 12 என்ற இந்த வசனத்திற்கு ஏற்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்தார்கள். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாருங்கள், நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணையாக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, உங்களின் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது, அவதூறு கூறக்கூடாது, நன்மையில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று என்னிடம் நீங்கள் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து தாருங்கள். உங்களில் யார் இந்த உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவான். யார் சில குற்றங்களை செய்து அதற்காக உலகிலேயே தண்டிக்கப்படுவாரோ அத்தண்டனையே அவர் பாவத்தை போக்கிவிடும். ஒருவர் குற்றம் செய்து அந்த குற்றத்தை அல்லாஹ் மறைத்துவிட்டால் அது அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு உட்பட்டது. அவன் விரும்பினால் அவரை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறி முடித்த பின் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று நபி அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்தோம். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. மதீனாவில் அழைப்பாளர். மேற்கூறப்பட்ட ஒப்பந்தம் நல்ல முறையில் முடிந்தது. ஹஜ்ஜுடைய காலங்கள் கழிந்த பின் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது முதல் இஸ்லாமிய அழைப்பாளரை மதீனாவிற்கு அனுப்பினார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புவதற்கும் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்த அழைப்பாளர் அனுப்பப்பட்டார். இப்பணிக்காக முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவரான முஸ்அப் இப்னு உமைர் அல் அப்தரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். மகிழ்ச்சி தரும் வெற்றி. முஸ்அப் இப்னு உமைர் அஸ்அத் இப்னு ஜுரராவின் வீட்டில் தங்கினார். அல் முக்ரி, குர்ஆனின் ஞானமுடையவர் என்று முஸ்அப் முஸ்லிம்களால் கண்ணியமாக அழைக்கப்பட்டார். முஸ்அபும் அஸ்அதும் சேர்ந்து மதீனாவாசிகளிடையே மிக உற்சாகத்துடன் இஸ்லாமை பரப்பினார்கள்.
முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு பணியில் நல்லதொரு முன்னேற்றம் கண்டார், பல சாதனைகள் படைத்தார் என்பதற்குரிய சான்றுகளில் ஒன்று, ஒரு நாள் அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்அபை அழைத்து கொண்டு அப்துல் அஷ்ஹல், லஃபர் ஆகிய கோத்திரத்தார்களின் இல்லங்களுக்கு சென்றார். வழியில் லஃபர் கோத்திரத்தாரின் தோட்டத்திற்குள் சென்று மரக் என்ற கிணற்றுக்கு அருகில் அமர்ந்தனர். அவர்களுடன் பல முஸ்லிம்களும் அங்கு சேர்ந்து கொண்டனர். சாத் இப்னு முஆத் என்பவரும் உசைத் இப்னு ஹுலைர் என்பவரும் அதுவரை இஸ்லாமை ஏற்காமல் இணை வைப்பில்தான் இருந்தனர். இவ்விருவரும் தங்களின் கூட்டத்தினருக்கு தலைவர்களாக இருந்தனர். முஸ்அபும் அஸ்அதும் தங்களின் தோட்டங்களில் அமர்ந்திருக்கின்றனர் என்று கேள்விப்பட்டவுடன் சாத் உசைதிடம், நீ நமது எளியோர்களை ஏமாற்றும் இந்த இருவரிடமும் சென்று அவர்களை எச்சரிக்கை செய். நமது வீடுகளுக்கு அவர்கள் வரக்கூடாது என்று தடுத்துவிடு. நான் அவர்களிடம் கூற முடியாததற்கு காரணம் அஸ்அத் இப்னு ஜுராரா எனது சிறிய தந்தையின் மகனாவார். இந்த உறவு மட்டும் இல்லாதிருந்தால் நானே இக்காரியத்தை செய்திருப்பேன் என்று கூறினார். இதை கேட்ட உசைத் தனது ஈட்டியை எடுத்துக்கொண்டு இருவரையும் நோக்கி விரைந்து வந்தார். இதை பார்த்துவிட்ட அஸ்அத் இப்னு ஜுராரா தனது நண்பர் முஸ்அபிடம், இதோ தனது கூட்டத்தின் தலைவர் வருகிறார், நீங்கள் அவரிடம் அல்லாஹுக்காக உண்மையானவற்றை கூறிவிடுங்கள் என்று கூறவே, அதற்கு முஸ்அப், அவர் என்னுடன் அமர்ந்தால் நான் அவருடன் பேசுவேன் என்று கூறினார். அங்கு வந்த உசைத் அவருக்கு அருகில் நின்று கொண்டு, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? எங்களில் எளியோர்களை ஏமாற்றவா? உங்களுக்கு உயிரின் மீது ஆசை இருந்தால் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கோபமாக கூறினார். அதற்கு முஸ்அப் அவரிடம், நீங்கள் அமர்ந்து நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பாவிட்டால் விட்டுவிடுங்கள் என்று கூறவே, உசைத், நீங்கள் சொல்வது சரிதான் என்று கூறி தனது ஈட்டியை நட்டு வைத்து அதற்கு அருகில் உட்கார்ந்து கொண்டார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு உசைதுக்கு இஸ்லாமின் விளக்கங்களை கூறி குர்ஆனை ஓதி காட்டினார்கள். இதை கேட்டு கொண்டிருக்கும் போதே உசைதின் முகத்தில் மாற்றத்தை, அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை அனைவரும் கண்டார்கள். இதை கேட்டதற்கு பிறகு உசைத், ஆஹா, இது எவ்வளவு அழகிய உரைநடையாக இருக்கின்றது, இம்மார்க்கத்தில் சேர விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவ்விருவரும், நீங்கள் குளித்து தூய்மையான ஆடை அணிந்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என மொழிந்து பிறகு 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று கூறினார்கள். உசைத் எழுந்து சென்று குளித்து தூய்மையான ஆடை அணிந்து கொண்டு இஸ்லாமை ஏற்று 2 ரக்காத் தொழுதார். பிறகு கூறினார், எனக்கு பிறகு ஒருவர் இருக்கிறார், அவரும் உங்களை பின்பற்றி உங்களது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவரது கூட்டத்தினர் அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்தான் சாத் இப்னு முஆத், அவரை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று கூறினார். பிறகு தனது ஈட்டி எடுத்துக்கொண்டு சாத் இப்னு முஆதிடம் சென்றார். சாத் தனது கூட்டத்தாருடன் சபையில் அமர்ந்திருந்தார். உசைதை பார்த்த சாத், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவரது முகத்தில் ஏதோ மாற்றம் தெரிகிறது, இங்கிருந்து செல்லும் போதிருந்த அவருடைய முகம் அவர் திரும்ப வரும்போது இல்லையே என்று கூறினார். சபையில் வந்து நின்ற உசைதிடம், உசைதே, அங்கு சென்று என்ன செய்தாய் என்று கேட்டார் சாத். அதற்கு உசைத், தான் இஸ்லாமை தழுவியதை வெளிப்படுத்தாமல் நான் அவ்விருவரிடமும் பேசினேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த இருவரிடமும் எந்த தவறையும் நான் காணவில்லை. இருப்பினும் நான் அவர்களை அவர்களது செயல்களிலிருந்து தடுக்கவும் செய்தேன். அதற்கு அவ்விருவரும் எனது விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்வதாக கூறினார்கள் என்றார். மேலும், ஹாரிசா கூட்டத்தார் உங்களுடன் உள்ள உடன்படிக்கை முறிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் சிறிய தாயின் மகனான அசாதை கொலை செய்ய சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது என்று சாதிடம் உசைத் கூறினார். இதை கேட்டவுடன் சாத் சினமடைந்தவராக தனது ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவ்விருவரிடமும் வந்தார்கள். அவ்விருவரும் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்து உசைத் கூறிய நோக்கத்தை சாது புரிந்து கொண்டார். இவர்களின் பேச்சை நான் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் உசைத் இவ்வாறு செய்திருக்கிறார் என்று சாது விளங்கி கொண்டார். அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டு அஸ்அத் இப்னு ஜுராராவை பார்த்து, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அபு உமாமாவே, உனக்கும் எனக்கும் உள்ள உறவின் காரணத்தால் தான் நீ இவ்வாறு செய்வதற்கு துணிந்திருக்கிறாய். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? எங்களது வீட்டிற்கு வந்து எங்களுக்கு விருப்பமற்ற முறையில் நடந்து கொள்கிறாயா என்று கேட்டார். அஸ்அத் இப்னு ஜுராரா இதற்கு முன்பு சாத் இப்னு முஆதை பற்றி முஸ்அபிடம் கூறியிருந்தார். அதாவது, முஸ்அபே, நம்மிடம் வருகிற இவர் தனது கூட்டத்தின் தலைவர். இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் இவரது சமூகத்தினர் அனைவரும் ஒருவர் கூட பின்வாங்காமல் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறியிருந்தார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக, சாதே, அமர்ந்து நான் கூறுவதை கேட்க மாட்டீர்களா? உங்களுக்கு நாங்கள் கூறுவது பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் கூறுவது வெறுப்பாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமற்றதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று கூறினார். சரி என்று தனது ஈட்டியை நட்டு வைத்து சாத் அமர்ந்து கொண்டார்.
முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தி குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அடுத்து சஅத் பேச துவங்கும் முன்பே அவரது முகத்தில் இஸ்லாம் பிரகாசிப்பதை அனைவரும் கண்டார்கள். பிறகு சஅத் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார். குளித்து தூய்மையான ஆடை அணிந்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என கூறி 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று கூறினார்கள். உடனே அவரும் அவ்வாறே செய்தார். பிறகு தனது ஈட்டியை எடுத்துக்கொண்டு தனது சமூகத்தினர் அமர்ந்திருந்த சபைக்கு வந்தார். அவரை பார்த்த அவரின் சமூகத்தினர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவரது முகத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று பேசிக்கொண்டார்கள். சஅத் சபைக்கருகில் வந்து, அப்துல் அஷ்ஹல் கிளையனரே, என்னை பற்றி உங்களது கருத்தென்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீங்கள் எங்கள் தலைவர், எங்களில் சிறந்த அறிவாளி, எங்களில் மிக பாக்கியம் பெற்றவர் என்று கூறினார்கள். அப்போது அவர், நீங்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நேசிக்கும் வரை நான் உங்களில் எந்த ஆண்களிடமும் பெண்களிடமும் பேச மாட்டேன் என்று கூறினார். அன்று மாலைக்குள் அவரது கூட்டத்தினரில் உசைரீம் என்பவரை தவிர அனைத்து ஆண்களும் பெண்களும் முஸ்லிமாகிவிட்டனர். உசைரீம் உஹுது போர் நடந்தபோதுதான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். தொழும் வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பாகவே போரில் கலந்து கொண்டு வீர மரணம் அடைந்தார். இதனால் அவரை பற்றி மிக குறைவாக அமல் செய்தார், ஆனால் அதிகமான நன்மை அடைந்து கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்அத் இப்னு ஜுராராவின் வீட்டில் தங்கி முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமின் அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தார். மதீனா வாசிகளில் பெரும்பாலானவர்களின் இல்லங்களில் இஸ்லாம் நுழைந்திருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்களும் பெண்களுமாக பலர் இஸ்லாமை தழுவியிருந்தனர். ஆனால் உமையா இப்னு ஸைத், கத்மா, வாயில் ஆகிய குடும்பத்தினர் மற்றும் இஸ்லாமை ஏற்கவில்லை. இவர்கள் அவர்களது இனத்தைச் சேர்ந்த கைஸ் இப்னு அல் அஸ்வத் என்ற பிரபல கவிஞரின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவர் அம்மக்களை இஸ்லாமை ஏற்க விடாமல் தடுத்திருந்தார். ஆனால் அவர்களும் பிற்காலத்தில் கந்தக் யுத்தம், அகழ்போர் நடைபெற்ற ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இஸ்லாமை தழுவினர். நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ஹஜ்ஜுடைய காலம் தொடங்கும் முன்பே மாபெரும் சாதனை, வெற்றி என்ற நற்செய்தியை எடுத்துக்கொண்டு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா திரும்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மதீனாவாசிகளின் செய்திகள், அவர்களின் சிறந்த பண்புகள், அவர்களுக்கு இருக்கும் ஆற்றல்கள், மன உறுதி ஆகியவற்றை விவரமாக எடுத்து கூறினார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அகபாவில் 2வது ஒப்பந்தம். நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு கிபி 622 ஜூன் திங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக மதீனாவாசிகளில் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் கலந்து 70க்கும் அதிகமானோர் மக்கா வந்தனர். மதீனாவில் இருக்கும்போது அல்லது மக்காவிற்கு வரும் வழியில் இந்த முஸ்லிம்கள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். மக்காவின் மலைப்பாதைகளில் சுற்றித் திரிந்து கொண்டு மக்களால் விரட்டியடிக்கப்பட்டு மக்களை அஞ்சிய நிலையில் வாழ்ந்து வர நபி அவர்களை நாம் எதுவரை விட்டு வைத்திருப்பது? மதீனாவாசிகளின் இந்த உணர்ச்சிமிக்க பேச்சிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை அவர்களது உள்ளத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் அனைவரும் மக்கா வந்து சேர்ந்தனர். பிறகு அதிலிருந்த முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் இரகசியமான முறையில் சந்திப்புகள் பல நடந்து கொண்டிருந்தன. இறுதியாக ஹஜ்ஜு கடமைகளை முடித்து மினாவில் முதல் ஜம்ராவுக்கு அருகிலுள்ள அகபாவில் பிறை 12ஆம் நாள் நள்ளிரவில் சந்திப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் முடிவு செய்தனர். சிலை வழிபாட்டிற்கும் இஸ்லாமிற்கும் நடந்த போராட்டத்தில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்த வரலாற்று பிரசித்தி மிக்க இந்த சந்திப்பை பற்றி அன்சாரிகளின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய கஆப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு விவரிப்பதை நாம் பார்ப்போம். நாங்கள் ஹஜ் செய்ய மக்காவிற்கு வந்திருந்தோம். ஹஜ் முடிந்த 2வது தினத்தில் அகபாவில் சந்திக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசி முடிவு செய்தோம். அதன்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க நாங்கள் தயாரானோம். அப்போது எங்களுடன் எங்களின் தலைவர்களில் சிறப்புமிக்க ஒருவரான அபு ஜாபிர் எனப்படும் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் என்பவரையும் உடன் அழைத்து கொண்டோம். எங்களுடன் வந்தவர்களில் அதுவரை இஸ்லாமை ஏற்காமல் இருந்தவர்களுக்கு நாங்கள் இதை பற்றி எதையும் கூறவில்லை. அபு ஜாபிருக்கு நாங்கள் இஸ்லாமை பற்றி விளக்கம் கொடுத்தோம். அபு ஜாபிரே, நீங்கள் எங்களின் தலைவர்களில் ஒருத்தர், எங்களில் மிகவும் மதிப்பு மிக்கவர்களில் நீங்களும் ஒருவர். நீங்கள் நாளை நரக நெருப்பில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறி இஸ்லாமை ஏற்க அழைப்பு கொடுத்தோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகபாவில் சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் கூறினோம். அவர் எங்களின் அழைப்பை ஏற்று இஸ்லாமை தழுவி எங்களுடன் அகபா ஒப்பந்தத்திலும் கலந்து கொண்டார். பிறகு நியமிக்கப்பட்ட 12 தலைவர்களில் இவரும் ஒருவராவார்.
தொடர்ந்து காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்றிரவு நாங்கள் எங்களது கூடாரங்களில் எங்களது கூட்டத்தினருடன் தங்கியிருந்து விட்டு இரவின் 1/3 பகுதி கழிந்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக இரகசியமாக வெளியாகி அகபாவிற்கு அருகிலுள்ள கணவாயில் ஒன்று சேர்ந்தோம். நாங்கள் ஆண்களில் 73 பேரும் பெண்களில் மாஜின் குடும்பத்தைச் சேர்ந்த உம்மு உமாரா என்ற நுசைபா பின்த் காப் என்பவரும் சலமா குடும்பத்தைச் சேர்ந்த உம்மு மனீக் என்ற அஸ்மா பின்த் அம்ர் என்பவரும் கலந்து கொண்டனர். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து அக்கணவாயில் கூடினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபும் வந்தார்கள். அந்நேரத்தில் அவர் முஸ்லீமாக இல்லை. எனினும் தனது அண்ணன் மகனுடைய செயல்பாடு மற்றும் நடைமுறைகளை சரிவர தெரிந்து கொள்வதற்காகவும் அவருக்காக அன்சாரிகளிடம் உறுதிமொழி வாங்குவதற்காகவும் அங்கு வந்திருந்தார். அவரே குழுமி இருந்தவர்களில் முதலாவதாக பேசத் தொடங்கினார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். உரையாடலின் தொடக்கமும் அப்பாஸின் விளக்கமும். அனைவரும் சபையில் ஒன்று கூடிய பின் மார்க்க ரீதியான மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பது தொடர்பான ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தந்தையின் சகோதரர் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் பேசினார். அவர் தனது பேச்சில் இந்த நட்பு ஒப்பந்தத்தின் விளைவாக தங்களின் தோள்களில் சுமக்க இருக்கும் பொறுப்பு எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை கொண்டது என்பதை மிக தெளிவாக அன்சாரிகளுக்கு விவரித்தார். இதோ அப்பாஸ் அவர்களின் பேச்சின் சுருக்கம். கஸ்ரஜ் கூட்டத்தினரே, நிச்சயமாக முஹம்மது எங்களிடம் எவ்வாறு இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் கூட்டத்தில் எங்களது ஷிர்க் இணை வைக்கும் கொள்கையின் மீது இருப்பவர்களிடமிருந்து நாம் அவரை இது நாள் வரை பாதுகாத்து வந்திருக்கிறோம். அவர் எங்களது கூட்டத்தில் கண்ணியமாக, அதே நேரத்தில் அவரது ஊரில் பாதுகாப்புடனும் தான் இருக்கின்றார். எனினும் அவர் உங்களுடன் இணைந்து விடவும் உங்களுடன் ஒன்றிவிடவும் விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு தரும் வாக்கை காப்பாற்றி எதிரிகளிடமிருந்து அவரை பாதுகாப்பவர்களாக இருந்தால் அவரை அழைத்துச் செல்லலாம். இல்லை, நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள், இங்கிருந்து அழைத்துச் சென்றவுடன் கைவிட்டு விடுவீர்கள் என்று இருப்பின் இப்போதே அவரை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் தனது கூட்டத்தினருடன் தனது ஊரில் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் தான் இருக்கின்றார். அப்பாஸின் இந்த உரையாடலுக்கு பின் காப், நீங்கள் கூறியதை நாங்கள் கேட்டுவிட்டோம். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கும் உங்களது இறைவனுக்கும் நீங்கள் விரும்பியதையெல்லாம் எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அன்சாரிகளின் உறுதியையும் வீரத்தையும் இந்த மகத்தான பொறுப்பையும் அதன் விபரீதமான பின் விளைவுகளையும் தாங்கிக் கொள்வதில் அவர்களிடம் இருந்த உறுதியையும் மன தூய்மையையும் இந்த பதில்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். காப் கூறிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையும் அதற்கு பின் உறுதிமொழி வாங்குவதும் நடைபெற்றது. ஒப்பந்தத்தின் அம்சங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இதை பற்றி மிக விரிவாக அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எந்த விஷயங்களுக்காக நாங்கள் உங்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பைஆத் செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் கட்டளைக்கு செவிசாய்க்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். வசதியிலும் வசதியின்மையிலும் செலவு செய்ய வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அல்லாஹுக்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராக வேண்டும். அல்லாஹுவின் விஷயத்தில் பழிப்பவர்களின் பழிப்பு உங்களை பாதித்துவிடக்கூடாது. ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிடக்கூடாது. நான் உங்களிடம் வந்துவிட்டால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களையும் உங்களது மனைவியரையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதைப் போல் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும். இதனை நீங்கள் பைஆ இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், பைஹகி, முஸ்தத்ரகுல் ஹாக்கிம், இப்னு ஹிஷாம். இந்நிகழ்ச்சியை காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். அதில் அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் பேசினார்கள், குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் எங்களை அழைத்தார்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் ஊட்டினார்கள். பிறகு நீங்கள் உங்களது மனைவிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி கேட்கிறேன் என்று கூறி முடித்தார்கள். அப்போது பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பிடித்து, சத்திய மார்க்கத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக, எங்களை நாங்கள் பாதுகாப்பது போன்றே உங்களையும் நிச்சயம் நாங்கள் பாதுகாப்போம். அல்லாஹுவின் தூதரே, எங்களிடம் வாக்குறுதியும் ஒப்பந்தமும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நாங்கள் போரின் மைந்தர்கள், கவச ஆடை அணிந்தவர்கள்,
பரம்பரையாக போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் என்று வீர முழக்கமிட்டார்கள். இவ்வாறு பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அபுல் ஹைசம் இப்னு தய்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்கிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் சில உடன்படிக்கை உறவுகள் இருக்கின்றன. நாங்கள் அதை துண்டித்து உங்களிடம் சேர்ந்து கொள்கிறோம். பிறகு ஒரு காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால் நீங்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களது கூட்டத்தினரிடம் சென்று விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக, அவ்வாறில்லை, உங்களது உயிர் எனது உயிராகும், உங்களது அழிவு எனது அழிவாகும். நான் உங்களைச் சேர்ந்தவன், நீங்கள் என்னைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் போர் புரிபவர்களுடன் நானும் போர் புரிவேன். நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்பவர்களுடன் நானும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்று கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். ஒப்பந்தத்தின் பின்விளைவை உணர்த்துதல். மேற்கூறப்பட்ட நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தைகள் முடிவுற்றது. நபித்துவத்தின் 11-12 ஆண்டுகளில் முதன்மையாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் இருவர் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து தாங்கள் சுமந்து கொள்ளப் போகும் இந்த பொறுப்பு எவ்வளவு விபரீதமானது என்பதை தங்களது சமுதாயத்திற்கு மிக விளக்கமாக உணர்த்தினார்கள். ஏனென்றால் மக்கள் இவ்விஷயத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் தியாகத்திற்கு எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து உறுதி செய்து கொள்வதற்காகவும் இவ்வாறு எடுத்து கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்ய அனைவரும் ஒன்று சேர்ந்த பின் அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, மக்களே, இவரிடம் நீங்கள் எதற்கு வாக்கு கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த மக்கள், அது எங்களுக்கு நன்றாக தெரியும் என்றவுடன் தொடர்ந்து அவர், மக்களே, நீங்கள் இவரிடம் வெள்ளையர் கருப்பர் என அனைத்து மக்களுக்கு எதிராக போர் செய்யவும் தயார் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள். உங்களது செல்வங்கள் அழிந்து உங்களில் சிறப்பிற்கு உரியவர்கள் கொலை செய்யப்படும் போது நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் என்று கருதினால் இப்போதே இவரை இங்கேயே விட்டுவிடுங்கள். அல்லாஹின் மீது ஆணையாக அந்த தவறை நீங்கள் செய்வது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய இழிவை உங்களுக்கு தரும். உங்களது செல்வங்கள் அழிந்தாலும் கூட, உங்களது சிறப்பிற்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் கூட, எந்த நிபந்தனைகளுடன் நீங்கள் இவரை அழைத்துச் செல்ல இருக்கிறீர்களோ அந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றுவீர்கள் என்ற உறுதி உங்களுக்கு இருப்பின் இவரை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக இது இம்மை மறுமையின் மிகப்பெரிய நற்பாக்கியமாகும் என்று கூறினார். அதற்கு அந்த மக்கள், செல்வங்கள் அழிந்தாலும் சிறப்பிற்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் நாங்கள் இவரை அரவணைத்துக் கொள்வோம், கைவிட்டு விட மாட்டோம். இதே நிபந்தனைகளின் பேரில் தான் இவரை அழைத்துச் செல்கிறோம். நாங்கள் இந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கம் கிடைக்கும் என்று கூறினார்கள். உடனே அந்த மக்கள், உங்களது கையை நீட்டுங்கள் என்று கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நீட்டியவுடன் அனைவரும் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பைஆத் செய்ய எழுந்தபோது முதலாவதாக எங்களில் மிக குறைந்த வயதுடைய அஸ்அத் இப்னு ஜுராரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பிடித்து கொண்டு பின்வருமாறு கூறினார், மதீனாவாசிகளே, சற்று பொறுங்கள். இவர் அல்லாஹுவின் தூதர். இவரை இவரது ஊரிலிருந்து வெளியேற்றி அழைத்துச் செல்வதால் முழு அரபு இனத்தையும் பிரிய வேண்டும். நம்மிலுள்ள மேன்மக்கள் கொலை செய்யப்படலாம், நம்மை எதிரிகளின் வாட்கள் வெட்டி வீழ்த்தலாம். இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் நாம் பயணம் செய்து வந்திருக்கிறோம் என்பது தெரிந்த விஷயமே. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், இந்த சோதனைகளை உங்களால் சகித்து கொள்ள முடியுமென்றால் இவரை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். அதற்குரிய கூலியை நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். ஒருவேளை உங்களது உயிரை பற்றிய பயம் உங்களுக்கு இருந்தால் இப்போது இவரை இங்கேயே விட்டுவிடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடலாம். இவ்வாறு அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி முடித்தவுடன் மக்கள், அஸ்அதே, உமது கையை அகற்றிவிடு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்வதிலிருந்து நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம், ஒரு காலம் அதை முறிக்கவும் மாட்டோம் என்று கூறினார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், பைஹகி. இவ்வாறு அஸ்அத் செய்ததற்கு காரணம், மதீனாவாசிகள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முதன்மையாக ஒப்பந்தம் செய்து கொடுத்தது அஸத் இப்னு ஜுராரா தான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். ஏனென்றால் இவர்தான் முஸ்அப் இப்னு உமைரிடம் சென்ற மாபெரும் மார்க்க அழைப்பாளர் ஆவார்.
இதற்கு பிறகு மக்கள் அனைவரும் பயா செய்தனர். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, நாங்கள் ஒவ்வொருத்தராக எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் வாக்குறுதி பெற்ற பின் அதற்கு பகரமாக எங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்தார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்தனர். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பிடிக்காமல் சொல்லால் தான் ஒப்பந்தம் செய்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அந்நிய பெண்ணிடமும் கை கொடுத்ததில்லை. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். 12 தலைவர்கள். மேற்கூறப்பட்ட முறைப்படி ஒப்பந்தம் நிறைவு பெற்றவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம் 12 தலைவர்களை தங்களுக்காக தேர்ந்தெடுக்கும்படி கூறினார்கள். தங்களது கூட்டத்தினரை கண்காணிப்பதும் ஒப்பந்தத்தின் அம்சங்களை நிறைவேற்ற தூண்டுவதும் அந்த தலைவர்களின் பணியாக இருந்தது. மதினாவாசிகள் கஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த 9 நபர்களையும் அவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த 3 நபர்களையும் தங்களின் தலைவர்களாக தேர்ந்தெடுத்தனர். கஸ்ரஜ் கிளையைச் சேர்ந்த தலைவர்கள்: 1 அசத் இப்னு ஜுராரா இப்னு அதஸ், 2 சஅத் இப்னு ரபீஹ் இப்னு அம்ரு, 3 அப்துல்லா இப்னு ரவாஹா இப்னு சஅலபா, 4 ராஃபிக் இப்னு மாலிக் இப்னு அஜ்லான், 5 பராஹ் இப்னு மஹ்ரூர் இப்னு சக்ர், 6 அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம், 7 உபாதா இப்னு சாபித் இப்னு கைஸ், 8 சாத் இப்னு உபாதா இப்னு துலைம், 9 முந்தீர் இப்னு அம்ர் இப்னு குனைஸ் ரலியல்லாஹு அன்ஹும். அவுஸ் கிளையைச் சேர்ந்த தலைவர்கள்: 1 உசைத் இப்னு ஹுலைர் இப்னு சிமாக், 2 சாத் இப்னு கைசமா இப்னு ஹாரிஸ், 3 ரிஃபாஆ இப்னு அப்துல் முந்தீர் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த தலைவர்களிடம் அவர்கள் தலைவர்கள் என்ற அடிப்படையில் மற்ற சில உடன்படிக்கையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினார்கள். அதாவது, ஈசா இப்னு மரியமுக்கு அவரது உற்ற தோழர்கள் பொறுப்பாளிகளாக இருந்தது போன்று நீங்கள் உங்களது கூட்டத்தினரின் காரியங்களுக்கு பொறுப்பாளிகளாவீர்கள். நான் முழு முஸ்லிம் சமுதாயத்தினருக்கும் பொறுப்பாளி ஆவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற இதை அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். ஷைத்தான் கூச்சலிடுகிறான். நள்ளிரவில் ரகசியமாக நடைபெற்ற உடன்படிக்கை முழுமையாக நிறைவு பெற்று கூட்டத்தினர் அனைவரும் பிரிந்து செல்ல இருக்கும் நேரத்தில் ஷைத்தான்களில் ஒருவனுக்கு அந்த ஒப்பந்தத்தை பற்றி தெரிய வந்தவுடன் அதை பகிரங்கப்படுத்துவதற்காக கூச்சலிட்டான். கடைசி தருணத்தில்தான் அவனுக்கு உடன்படிக்கை தெரிய வந்ததால் குறைஷி தலைவர்களுக்கு இந்த செய்தியை முன்கூட்டியே தெரிவிக்க முடியாமல் போய்விட்டது. எனவே முஸ்லிம்கள் ஒன்று சேர்வதிலிருந்து அவர்களை தடுக்கும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. உடனடியாக அந்த ஷைத்தான் அங்குள்ள ஓர் உயரமான இடத்தில் ஏறி நின்று கொண்டு மிக பயங்கரமான சப்தத்தில், ஓ கூடாரத்தில் தங்கியிருப்பவர்களே, இதோ இந்த இழிவுக்குரியவரையும் அவருடன் மதம் மாறி சென்றவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா? இவர்களெல்லாம் உங்கள் மீது போர் தொடுக்க வேண்டுமென ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று கூச்சலிட்டான். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் இந்த கணவாயின் ஷைத்தான் என்று கூறி அந்த ஷைத்தானை நோக்கி, ஏய் அல்லாஹ்வின் எதிரியே, அதி விரைவில் நான் உனது கணக்கை முடித்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்தவர்களிடம் அவரவர் கூடாரங்களுக்கு கலைந்து செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த ஷைத்தானின் பேச்சை கேட்ட அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு அல்லாஹ், உங்களை உண்மையை கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது ஆணையாக, நீங்கள் விரும்பினால் நாளை இங்கு தங்கியிருக்கும் மினாவாசிகள் அனைவர் மீதும் நாங்கள் வாளேந்தி போர் தொடுக்கிறோம் என்று கூறினார். ஆனால் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு அவ்வாறு கட்டளையிடப்படவில்லை, இப்போது நீங்கள் உங்களது கூடாரங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறவே அனைவரும் திரும்பிச் சென்று தங்களது கூட்டத்தினருடன் உறங்கிக் கொண்டார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். குறைஷிகளின் எதிர்ப்பு. இந்த உடன்படிக்கையின் செய்தி குறைஷிகளின் காதுகளுக்கு எட்டியவுடன் அவர்களுக்கு மத்தியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. அவர்களை துக்கங்களும் கவலைகளும் ஆட்கொண்டன. இது போன்ற உடன்படிக்கை ஏற்பட்டால் அதன் முடிவுகளும் விளைவுகளும் எப்படி இருக்கும் என்பதை குறைஷிகள் நன்கு அறிந்திருந்ததால் நிலைமை என்னவாகுமோ என்று பயந்து சஞ்சலத்திற்கு ஆளாயினார்கள். எனவே அதிகாலையில் மக்காவாசிகளுடைய தலைவர்களின் ஒரு மாபெரும் குழு இவ்வுடன்படிக்கைக்கு தங்களது கடுமையான எதிர்ப்பையும் ஆட்சேபனையையும் தெரிவிப்பதற்காக மதீனாவாசிகளிடம் வந்தனர். கஸ்ரஜ் கூட்டத்தினரே, எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவரை எங்களிடமிருந்து வெளியேற்ற விரும்புகின்றீர்களா? எங்கள் மீது போர் தொடுக்க அவருடன் நீங்கள் உடன்படிக்கை செய்கின்றீர்களா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் போரை நாங்கள் அறவே விரும்பவில்லை என்று அந்த குழு மதீனாவாசிகளிடம் கூறினர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த உடன்படிக்கை
இரவின் இருளில் மிக இரகசியமாக நடைபெற்று இருந்ததால் மதீனாவாசிகளில் இணை வைப்பவர்களாக இருந்தவர்களுக்கு இந்த உடன்படிக்கையை பற்றி எதுவும் தெரியாது. எனவே அவர்கள் குழம்பி விட்டனர். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று மதீனாவைச் சேர்ந்த இணை வைப்பவர்கள் மறுத்தனர். மக்காவாசிகள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலிடம் விசாரித்தனர். அதற்கு, இது முற்றிலும் பொய்யான செய்தி. நான் மதீனாவில் இருந்திருந்தால் கூட எனது கூட்டத்தினர் என்னிடம் ஆலோசனை செய்யாமல் இதுபோன்ற செயல்களில் இறங்க மாட்டார்கள். நான் இங்கு இருக்கும்போது எனக்கு தெரியாமல் இதுபோன்று அவர்கள் ஒரு காலம் செய்திருக்கவே மாட்டார்கள் என்று அவன் கூறினான். முஸ்லிம்களோ தங்களை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் வாய்மூடி இருந்துவிட்டனர். குறைஷி தலைவர்கள் மதீனா முஷ்ரிக்குகளின் இணை வைப்பவர்களின் பேச்சை நம்பி தோல்வியுடன் திரும்பினர். குறைஷிகள் செய்தியை உறுதி செய்தனர். மதீனாவாசிகளை பற்றி கேள்விப்பட்ட செய்தி பொய்யாக இருக்குமோ என்று சற்றே உறுதியான எண்ணத்தில்தான் அவர்கள் திரும்பினர். ஆனாலும் அதை பற்றி துருவி ஆராய்ந்து விசாரித்துக் கொண்டே இருந்தனர். இறுதியில் தாங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான், இரவிலேயே ஒப்பந்தம் முழுமையடைந்து விட்டது என்று அறிந்து கொண்டனர். உடனே மதீனாவாசிகளை விரட்டி பிடிப்பதற்காக குறைஷிகளின் குதிரை வீரர்கள் தங்களது குதிரைகளை வெகு விரைவாக செலுத்தினார்கள். ஆனால் அவர்களை அடைந்து கொள்ள முடியவில்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க மதீனாவாசிகள் வெகு விரைவாக தங்களது நாடுகளை நோக்கி பயணமாகிவிட்டார்கள். ஆனால் பயண கூட்டத்தின் கடைசியாக சென்று கொண்டிருந்த சஅத் இப்னு உபாதாவையும் முந்தீர் இப்னு அம்ரையும் குறைஷிகள் பார்த்து விட்டனர். அவர்கள் இருவரையும் பிடிக்க முயலவே முந்தீர் விரைந்து சென்று தப்பித்துக் கொண்டார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷிகளின் கையில் சிக்கிக் கொண்டார். அந்த குறைஷிகள் அவரை அவரது வாகனத்தின் கயிற்றை கொண்டு கையை கழுத்துடன் கட்டி அடித்து தலைமுடியை பிடித்து இழுத்தவர்களாக மக்காவுக்கு அழைத்து வந்தனர். இதை பார்த்த முத்ஈம் இப்னு அதியும் ஹாரிஸ் இப்னு ஹர்ஃப் இப்னு உமையாவும் சஅதை குறைஷிகளின் பிடியிலிருந்து விடுவித்தனர். ஏனென்றால் முத்ஈம் மற்றும் ஹாரிஸின் வியாபார கூட்டங்கள் மதீனாவை கடந்து செல்லும் போது அக்கூட்டங்களுக்கு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் பாதுகாப்பு அளித்து வந்தார்கள். இதற்கிடையில் தங்களுடன் சஅதை பார்க்காத அன்சாரிகள் அவரை காப்பாற்றி அழைத்து வருவதற்காக ஆலோசனை செய்து கொண்டிருந்த பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷிகளின் பிடியிலிருந்து விடுபட்டு வந்துவிடவே அனைவரும் மதீனா சென்று விட்டனர். ஆதாரம் ஜாதுல் மஆத் இப்னு ஹிஷாம். இதுதான் அகபாவின் 2வது ஒப்பந்தமாகும். இதற்கு அகபாவின் மாபெரும் ஒப்பந்தம் என்றும் பெயர் கூறப்படும். இந்த உடன்படிக்கையை அன்பு, ஆதரவு என்ற உணர்ச்சிகளுடனும் முஸ்லிம்கள் பலதரப்பட்டவர்களாக இருப்பினும் தங்களுக்குள் உதவி ஒத்தாசை செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் வழியிலே தங்களது வீரத்தையும் உறுதியையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்ச்சிகளுடனும் நிறைவு பெற்றது. மதீனாவில் வாழும் ஒரு முஸ்லிம் மக்காவில் வாழும் பலவீனமான தன் சகோதர முஸ்லிம் மீது இரக்கம் காட்டுகிறார். அவருக்காக உணர்ச்சி வசப்படுகிறார். அவர் மீது அநியாயம் செய்பவர்களை வெறுக்கிறார். தனது முஸ்லிமான சகோதரர் தன்னை விட்டு மறைந்திருந்தாலும் அல்லாஹுவிற்காக அவர் மீது அன்பின் உணர்வுகள் இவரது உள்ளத்தில் ஊற்றெடுக்கின்றன. இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் காலத்தால் நீங்கிவிடக் கூடியதல்ல. ஏனென்றால் இதன் பிறப்பிடம் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவனது கித்தாபையும் நம்பிக்கை கொண்டதால் உருவானதாகும். இறை நம்பிக்கையை உலகத்தின் எந்த ஒரு அநியாயமான அல்லது வரம்பு மீறிய சக்தியாலும் நீக்கிவிட முடியாது. இந்த இறை நம்பிக்கை எனும் புயல் வீச ஆரம்பித்தால் கொள்கையிலும் செயல்களிலும் வியக்கத்தக்க மாபெரும் ஆச்சரியங்களை பார்க்கலாம். இந்த ஈமானை, நம்பிக்கையை அடைந்ததின் மூலமாகத்தான் முஸ்லிம்கள் வரலாற்று பக்கங்களில் தங்களது செயல்களை பதித்து மாறாத அடிச்சுவடுகளை விட்டு செல்ல முடிந்தது. அதுபோன்ற வீரச் செயல்களும் அடிச்சுவடுகளும் கடந்த காலத்திலும் இல்லை, தற்காலத்திலும் இல்லை, இனி வரும் காலங்களிலும் இருக்காது.